அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். போர் நிறுத்தம் தொடர்பாக 20 அம்ச திட்டத்தோடு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் இதுவரையில் போர் நிறுத்த திட்டத்தை மதிக்கவில்லை என்பது பல தடவைகள் நிரூபித்து விட்டார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இரண்டாவது கட்ட போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் கூட இன்னும் ஒரு பயணத்தை வாஷிங்டனுக்கு மேற்கொள்ள இருக்கிறார் என்ற செய்திகள் கூட அவதானிக்கக்கூடிய இருக்கு. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நிலைமை? உண்மைதான். இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது. முன்னைய நிலையை போல இல்லை இஸ்ரேல். ஒரு பலவீனமான நிலைக்கு வந்ததைத்தான் நாங்கள் முதலும் பேசியிருந்தோம். இஸ்ரேல் பிரதமர் தன்னை மன்னிக்கும்படி அரசு தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தது. இப்போது இஸ்ரேலின் ஒரு ஹிஸ்டோரியன் இலன் பப்பே என்றவர் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் அதாவது முறிந்து விழுகின்ற கடைசி நிலையில் இருக்கின்றது, அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறது, ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்று சொல்லி. அதே போலதான் இப்ப இஸ்ரேல் அதிபருடைய கூறியிருக்கிறார், தான் தனது நடவடிக்கையால் இப்போது ஈரான் இந்த பிராந்தியத்துல பிராந்திய வல்லரசு என்று சொல்றது, ரீஜனல் சூப்பர் பவர், அந்த நிலையை ஈரான் இழந்து விட்டது. ஆனால் அதே சமயம் கீழே ப்ளூம்பர்க் போட்டிருக்கிறது, ஈரான் முன்னர், அதாவது ஜூன் மாதம் இடம்பெற்ற சண்டையை போல் அல்லாது இனி இஸ்ரேல் தாக்கினால் ஒரே நேரத்தில் 2000 ஏவுகணையை ஏவுகின்ற தன்மையில் ஈரான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது பெஞ்சமின் நெத்தனியாகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில கதைகளை சொல்கிறார் என்று தெரிகிறது. அதாவது தான் ஈரான் சூப்பர் பவரை முறியடித்து விட்டேன், அதாவது தன்னை மன்னிப்பு கேட்பதற்கு, தன்னை மன்னிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது. இப்போது இரண்டாவது கட்டம், இப்ப முதலாவது கட்ட போர் நிறுத்தம் 20 அம்ச அமெரிக்க அதிபருடைய 20 அம்ச திட்டத்துல முதலாவது phase 1 என்று சொல்றது அது நடைபெற்றது. இருந்தாலும் இஸ்ரேல் அதை மதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 590 தடவை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது. 370 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இறந்தவர்கள் 70,000 பேர். இப்போ ஆனாலும் ஹமாஸ் பேசாமல் தான் இருக்கிறது. அப்ப ஹமாஸ் ஒன்றை கூறியிருக்கிறார்கள், இப்போது இரண்டாவது கட்டம் என்பது மிகவும் ஒரு சிக்கலானது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போர்சஸ் என்று சொல்கின்ற படையினரை தாங்கள் ஒருபோதும் பலஸ்தீனத்துக்குள் அனுமதிக்க போவதில்லை. வேணும் என்று சொன்னால் அமெரிக்க படையினர் எல்லைகளுக்கு அப்பால் நின்று கண்காணிக்கட்டும். மற்றது ஆயுதங்கள் கொடுப்பது, மற்றது ஆயுதங்களை கைவிடுவது என்பதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாது என்று சொன்னால் இஸ்ரேலை நம்ப முடியாது. தங்களின் பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தேவை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பெஞ்சமின் நெத்தனியாவும் அடுத்த கட்டத்தின் இந்த போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்தை எவ்வாறு நகர்த்துவது என்பது தொடர்பாக கதைப்பதற்கு 29ஆம் தேதி டிசம்பர் அமெரிக்காவு வெள்ளை மாளிகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பலஸ்தீனத்துல ஒரு இஸ்ரேல் ஒரு இயக்கத்தை, ஒரு மாற்றுக்குழு ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தது. அந்த மாற்றுக்குழு ஹமாஸுக்கு எதிராக மக்களை திரட்டுவதும் தாக்குதல்களை செய்வதும் என்று. ஆனால் அவர்கள் கடைப்பிடித்த வழி என்னென்று சொன்னால், இப்ப முஸ்லிம்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த சாதிகளில் தாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியை அவர்கள் ஓரங்கட்டுவதாகவும் அதை மேல்நிலைப்படுத்துவதாகவும் முன்னுக்கு கொண்டு வந்துதான் அவர் அதை மேற்கொண்டார். ஆனால் அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு என்னென்றால், அவர் ஏற்கனவே போதைப் பொருட்களை கடத்தி ஜெயிலில் இருந்தவர்களை இஸ்ரேல் தான் மறைமுகமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருந்தது. ஆனால் அவர் இந்த வாரம் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மாற்றுக்குழு இயக்கத்தின் தலைவரை கொண்டிருக்கிறார்கள். அதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அப்ப எல்லோரும் போடும் போது இப்ப அல் ஜசீரா கூட இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்ட துணை ராணுவ குழுவின் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப அங்கு ஒரு இலைமறை காயாக போர் நடந்து கொண்டு, லோ இன்டென்சிட்டி என்று சொல்றது, லோ இன்டென்சிட்டியில போர் நடந்து கொண்டிருக்கிறது போலதான் தெரிகின்றது. ஆனால் இருதரப்பும் போரை பெரிய அளவில் முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், தான் பதவிக்கு வந்தவுடன்
கிட்டத்தட்ட 8-9 போர்களை உடனடியாக நான் நிறுத்திவிட்டேன். அதில் முதலாவதாக அவர் கூறியது இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கான போர். ஆனால் அது இன்னும் ஒரு சரியான நிலைமைக்கு வரவில்லை. இன்னும் ஒன்று கூறினார், என்ன தெரியுமா? கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான போரை நிறுத்திவிட்டேன் கூறினார். நிறுத்திவிட்டாரா அல்லது மீண்டும் அந்த போர் ஆரம்பித்திருக்கிறதா? என்ன இல்லை, 50 நாள் தான். இப்ப 50 நாள் தான் அந்த தாக்கு பிடிச்சது. இப்போது அங்கு மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பித்திருக்கின்றது. பல ஆயிரம் மக்கள் 2 பக்கத்திலும் இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். முதல் நாள் சண்டையிலே கிட்டத்தட்ட 249 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றது, கம்போடியா எல்லையிலும் தாய்லாந்து எல்லையிலும். தாய்லாந்து படையினர் கம்போடியாவுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. கம்போடியா தாய்லாந்து கூறுகிறது கம்போடியா தான் முதலில் தாக்குதலை நடத்தியது, கம்போடியா கூறுகிறது தாய்லாந்து தான் என்று சொல்லி அவர்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 800 மைல்கள் தொடர்பு 800 கிலோமீட்டர் நீளமான எல்லைகள் இருக்கின்றது. பிரான்சின் காலனித்துவத்தில் கம்போடியா இருந்த போது பிரான்ஸ் ஒரு எல்லை, அப்போது எல்லைகள் பெருசாக இல்லை. பிறகுதான் அவர்கள் எல்லையை வகுத்தார்கள். எல்லையை வகுக்கும் போது பிரான்ஸ் தாய்லாந்தின் பகுதியையும் கம்போடியாவுக்கு இணைத்து விட்டதாகவும், அதில் உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கின்ற ஒரு புராதன ஆலயம் அதையும் கம்போடியாவுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. அதை கம்போடியா வெகு சீக்கிரமாகவே இந்த யுஎன்ல அதை பதிவு செய்து விட்டார்கள். அப்ப பிரான்ஸ் தாய்லாந்து 1962ஆம் ஆண்டு வழக்கு போட்டாலும் அதுவும் கம்போடியாவுக்கு சார்பாகத்தான் தீர்ந்திருக்கிறது. இப்போது தாய்லாந்து அதை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் தங்களுடைய இறமை என்று சொல்லி, அதாவது 1907ஆம் ஆண்டு உரிய மேப்பின் அடிப்படையில் தாங்கள் தாக்குதலை நடத்துவதாக கூறுகிறார்கள். அப்ப இருதரப்பும் இப்ப தாய்லாந்தின் F-16 ரக விமானங்கள் கம்போடியாவின் படை தலைமையகத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் கம்போடியாவின் ஆர்ட்லரி படைப்பிரிவு தாய்லாந்தின் இராணுவ தளங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது. தாய்லாந்தின் தரப்பில் இப்போது சில இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கம்போடியாவின் தரப்பில் பல பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இதுவரும் காலங்களில் இந்த சண்டை எவ்வளவு தூரத்துக்கு போகிறது என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ட்ரம்பின் அதாவது சண்டையை நிறுத்துவேன் என்று அவர் அரைகுறையாக, அதாவது என்னென்றால் ஒரு தீர்வு இல்லாமல் நிறுத்தும் போது இதுதான் பிரச்சனை. இப்ப பலஸ்தீனம் தான் இரு தேசங்கள் என்றதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிறுத்துவது என்பது அவர்களிடம் ஒரு தீர்வு இல்லை. அதுதான் ஹமாஸும் கேட்டது. 2ஆம் கட்டம் என்றால் என்ன உங்கள்கிட்ட வரவு இருக்கிறது? 2ஆம் கட்டத்தை ஒன்றும் இல்லை. அதே போலதான் தாய்லாந்தும் கம்போடியாவும் வரிகளை காட்டி மிரட்டினதால் நின்ற சண்டை இப்போது மீண்டும் ஆரம்பித்தது. பலஸ்தீனம் தொடர்பாக இஸ்ரேல் தொடர்பாக கூறும்பொழுது மீண்டும் ஒரு முறை அதை ஞாபகத்தில் வந்தபடியா கூறு. இப்ப யூரோவிஷன் என்று யூரோப்பில் நடக்கின்ற பாட்டு போட்டியில் இந்த நாடுகள் கூறுகிறது இஸ்ரேல் பங்கெடுத்தால் அதில் ஒரு 4 நாடுகள் தாங்கள் புறக்கணிப்போம் என்று சொல்லுகிறார். என்றால் அவர்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை அங்கே பங்களிக்க முடியாது. இப்படித்தான் ரஷ்யாவுடைய விளையாட்டு வீரர்களை சர்வதேச மட்டத்தில் அவர்கள் ரஷ்யாவுடைய லோகோவை பயன்படுத்தி பங்கெடுக்க விடுவதில்லை. அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் என்று. அப்ப நீங்க சொல்லுவதோடு டொனால்ட் ட்ரம்ப் அறகுறையாக அங்கேயும் இங்கே நினைக்கிறேன் அவர் தனக்கு இந்த பரிசுக்காகத்தான் ஓடி திரிகிறார் போலக்கு. ஏற்கனவே இந்த FIFA என்ற அந்த சர்வதேச உலக உதைப்பந்தாட்ட அந்த நிறுவனம் அவருக்கு சமாதானத்துக்கான ஒரு பரிசை கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்காவில் தான் வருகின்ற ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்க போகுது, அதுக்காகத்தான் கொடுத்தாரோ இன்னொரு. சரி, அதுக்காக கொடுத்திருந்தாலும் இப்ப நீங்க கம்போடியா தாய்லாந்து தொடர்பாக நீங்கள் கூறுவீர்கள். வெனிசுவேலாவில் என்ன நடக்கும்? வெனிசுவேலாவில் இப்போது இந்த 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில ஸ்பெயினில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வெனிசுலா, சிலி, டொமினிக்கன் ரிப்பப்ளிக், மற்றது ஸ்பெயின் போன்ற பல நாடு, மெக்சிகோ போன்ற பல நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு சொன்னது ஒன்றுதான், என்னென்றால் வெனிசுலா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. அதில் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்சர் கொலிஷன் என்ற ஒரு அமைப்பு, அதே போல பலஸ்தீனியன் யூத் மூவ்மெண்ட் என்ற அமைப்பு, இப்படி பல அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் இணைந்துதான் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றை கூடியிருக்கிறார்கள். இந்த 22 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா பொய்யை சொல்லி ஈராக் மீது தாக்குதலை நடத்தியது, எனவே இதுவும் ஒரு பொய் என்று இந்த தாக்குதலை தாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள்.
அதே சமயம் அவர்கள் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், அமெரிக்கா வந்து இந்த வள்ளங்களில் வருபவர்கள் மீது தாக்குதலை நடத்தி 80 பேரை படுகொலை செய்தது ஒரு போர்க்குற்றம், அனைத்துலக விதிகளை மீறியது, போர்க்குற்றம் என்று எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர், துணை அமைச்சர் வந்து சர்ஜி ரெபல்கோவ், அவர் இந்த டாஸ் என்ற ஊடகத்துக்கு தெரிவித்த கருத்துல கூறியிருக்கிறார், தாங்கள் அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணியதாகவும் இதில் இந்த தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியும், அவ்வாறு தாக்கினால் தாங்கள் வெனிசுலாவுடன் தோளோடு தோள் நிற்போம் என்றும் கூறியிருக்கிறார். அப்ப ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. வெனிசுலாவின் அதிபரும் அந்த ஒரு ஏதோ ஒரு தனக்குரிய ஒரு பலத்துடன் இருப்பது போலதான் அவர் இந்த வாரம் வீதியில் இறங்கி மக்களுடன் அந்த பேரணியில் எல்லாம் கலந்திருந்தார். பேரணியில் கலந்தது மட்டுமல்லாது அங்கு ட்ரம்பின் நடனத்தையும் ஆடியிருந்தார். ட்ரம்ப் எவ்வாறு நடனம் ஆடுகிறாரோ அதே போன்று நடனமும் ஆடியிருந்தார். அதில் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அது பரவலாக போடப்பட்டிருந்தது. இருந்தாலும் அமெரிக்கா கிட்டத்தட்ட 15,000 துருப்புக்களை அந்த பகுதியில் இறக்கி இருக்கின்றது. பல கடற்படை கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல் ஒன்று. கிட்டத்தட்ட இதன் ஆரம்ப கட்ட செலவே வந்து $1 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பு செலவினம் இப்போது கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனாக வந்திருக்கிறது. அதாவது $901 பில்லியன் வந்திருக்கிறது. போன வருடம் 822 பில்லியன், இப்போது 901 பில்லியன் என்னும் போது ஒரு போருக்கான வரவு செலவு திட்டமாகத்தான் இருக்கின்றது. அப்ப போர் இந்து சமுத்திர பிராந்தியமா அல்லது கரிபியனா அல்லது பால்டிக் சீயான்றதுதான் இன்னும் முடிவாக இல்லை. சர்வதேசத்தில் போராடுவதற்கு தயாரா இருக்கு, அதே நேரத்தில் உள்நாட்டிலும் போராடுவது போலான அவருடைய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. சோமாலியா தொடர்பாக குப்பையான ஒரு இனம் போல அந்த கருத்தை கூறியது அறிவிருக்கத்தக்கது என்று பலர் கூறுகின்றார்கள். வெளிப்படையாக ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்படி பேசுவது ஒரு சின்னத்தனமான இருந்தது என்று பலர் கூறியதை நான் கேட்டேன். உண்மைதான். ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளை அவர் மதிப்பதில்லை. பல நாடுகள்ல இந்த மக்கள் அங்கு வருவதற்கு நாடுகளை தடை செய்வதாக கூறியிருக்கின்றார். அதே போலதான் இந்த சோமாலியாவை ஹபேஜ் என்று சொல்லியது, அதாவது குப்பைகள் என்று கூறியது வந்து அந்த மக்களை இன்னும் இந்த மேற்குலகத்திலிருந்து விலத்தி போகத்தான் செல்லும். இந்த சந்தர்ப்பங்கள் ரஷ்யா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டு வருகின்றது. பல ஆப்பிரிக்க நாடுகளை சீனாவோ ரஷ்யாவோ இந்தியாவோ பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தங்கள் கைக்குள் கொண்டு வருவதற்கு ட்ரம்பின் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மிக மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது. ட்ரம்புக்கு இன்னும் ஒரு தலையடி இருக்கின்றது என்றால், ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் ஒரு நாடு பெனின் என்ற அந்த நாட்டில் ராணுவ புரட்சி ஏற்பட்டது, ஆனால் முறியடித்து விட்டார்கள். அப்படி என்றால் என்ன நடந்தது என்று கூறுங்கள். ட்ரம்ப் இதிலும் ஈடுபடுவாரா அல்லது அதுவும் குப்பைகள் என்று தள்ளிவிட போகிறாரா? ஆப்பிரிக்க நாடுகள்ல பெருமளவான நாடுகளை இந்த 2023க்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் மாலியாவா இருக்கலாம், நைஜராக இருக்கலாம், பாக்காஃபசினா பல இடங்களில் புரட்சிகள் ஏற்பட்டு ஆட்சிகள் மாற்றப்பட்டு மேற்குலகம் குறிப்பாக பிரான்ஸ் அந்த நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மெதுவாக இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது பெனின் என்ற பகுதியிலும் அதிலும் புரட்சி ஏற்பட்டதாம், ஆனால் முறியடித்து விட்டதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது இதில் 2 விதமான புரட்சி, ஒன்று மேற்குலகம் மேற்கொள்கின்றது, ஒன்று ரஷ்யா மேற்கொள்கின்றது, இரண்டும். அப்ப இதில் இப்ப பாத்தீங்கன்னா நைஜீரியாவின் விமானங்கள், நைஜீரியாவிடம் சீனாவின் JF-17 ரக விமானங்கள் தான் நைஜீரியா பயன்படுத்தி இருக்கின்றது. அந்த விமானங்கள் அந்த பெனின் நாட்டுக்கு உதவுவதற்காக பறந்ததாக கூறப்படுகின்றது. முதலில் அவர்கள் தாங்கள் ஆட்சியை கைப்பற்றியதாக அறிவித்திருந்தார்கள். இருந்த போதும் அதன் பிற்பாடுதான் அவர்கள் அரசு தலைவர் மாளிகை மீதெல்லாம் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு நான் நினைக்கிறேன் நைஜீரியாவும் பெனினுக்கு உதவி செய்திருப்பது போலதான் தெரிகின்றது. இப்போது பெனின் வான் பாதுகாப்பையும் வான் பரப்பையும் நைஜீரியாவின் JF-17 ரக தண்டபோல் விமானங்கள் தான் பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் அவருடைய அவர்கள் ஒரு பரபரப்பாகவும் ஒரு நாய் ஃபைஜில இருப்பது போல சொல்லுவார்கள், இல்லை அப்படித்தான் இருக்கின்றது போல் இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சுருக்கமாக ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். ரஷ்யா யுக்ரைன்
போர் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் களத்தில் தாக்குதல்கள் நடந்தாலும் ஓரளவுக்கு வெளியில் பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசப்படுகின்றது. நீங்கள் அப்பொழுது கூறினீர்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் இழுபறி இருக்கின்ற என்று கூறினீர்கள். விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்திருந்தார். அங்கே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெடரிக் மெர்ஸ் அவர்களும் கூட அங்கே வந்திருந்தார்கள். இது தொடர்பாக சுருக்கமா? உண்மைதான். உக்ரைன் போர் நிறுத்தம் மிகப்பெரிய ஒரு இழுபறியில் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கின்றார், தான் கொடுத்த போர் நிறுத்த, அதாவது 27 அம்ச திட்டம் நினைக்கிறேன், அந்த திட்டத்தை கூட அவர் திருப்பி பார்க்கவில்லை, இன்னும் வாசிக்கவில்லை, தனக்கு அது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஐரோப்பா அதற்கு எதிராக நிற்கின்றது, அமெரிக்கா அதற்கு ஆதரவாக நிற்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது எலோன் மஸ்க் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பாவை கலைக்க வேண்டும் என்று. ஐரோப்பாவை இனிமேல் ஐரோப்பாவாக இருக்கக்கூடாது என்ற மாதிரி. ஏனென்றால் எலோன் மஸ்கின் எக்ஸ் தளத்தின் மீது $120 மில்லியன் தண்டத்தை செய்துவிட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றிய மன்றம். அப்ப இந்த நிலையில் இப்போது E3 என்றது எக்கனாமிக் குரூப் 3 என்று சொல்றது ஜெர்மன், பிரான்ஸ், யூகே. இப்ப யூகேக்கு வந்திருக்கிறார். வந்து இப்போது அவர்கள் பேசுவது என்னென்று சொன்னால், இப்ப ரஷ்யாவின் கண்டிஷன்கள், இப்ப ரஷ்யாவின் கண்டிஷன் என்று சொன்னால் கிரைமியாவை அங்கீகரிக்க வேண்டும், கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற ரஷ்யா கைப்பற்றிய இடங்கள் பிரச்சனை இல்லை, கைப்பற்றாத மிச்சம் இருக்கிற இடத்திலிருந்து உக்ரைன் ஆர்மி வெளியேற வேண்டும், உக்ரைன் நேட்டோட சேரக்கூடாது, ஒபிஷியல் லாங்குவேஜாக ரஷ்யா மொழி முன்னர் இருந்தது போல கொண்டு வரப்பட வேண்டும், ஓர்த்தோடாக்ஸ் சர்ச்சை அங்கீகரிக்க வேண்டும், அதன் மத குருக்களை எல்லாம் கைது செய்த நீங்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும். அடுத்தது உக்ரைன் ராணுவம் 6 லட்சமாகத்தான் இருக்கலாம், மேலதிகமாக ராணுவத்தை சேர்க்க முடியாது. இந்த நிபந்தனைகளை என்ன செய்வது என்றுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பா தங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தருமா என்றது கேள்வி. ஆனால் ரஷ்யா கூறிவிட்டது யாரும் அங்கு களத்தில் இறங்க முடியாது என்று. அதாவது செக்யூரிட்டி கேரண்டி, தாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம், நாங்கள் தாக்க போறதில்லை, ஆனால் நீங்கள் அங்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று இறங்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் அவருக்கு இதை ஏற்றுக்கொண்டிருப்பார், ஆனால் ஐரோப்பா இதை விடுவதில்லை. அப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இழுபறிக்குள் நடுவில் சிக்கியவராக அவர் இருக்கிறார். இப்ப இந்த நிலையில் தான் ஸ்பெயினில் இருந்து வருகின்ற ஒரு பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது. ஒன்றில் இவர் விரைவாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா அங்கு ஒரு ராணுவ புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்றால் செலன்ஸ்கியை தூக்கி போட்டு வேறு யார்களை போட போகிறார்கள், அதுதான் விரைவாக நடக்க போகிறது போல் தெரிகிறது என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், 3-4 வருடங்களுக்கு முதல் செலன்ஸ்கி ஒரு ராஜாவாக சுத்தி கொண்டிருந்தார். இந்த 3 வருஷத்துக்கு இப்போது பிச்சைக்காரனை விட ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாடாக. அவர் என்னென்றால் அவர் அடுத்த எதிர்காலம் என்னென்று தெரியாத ஒரு நிலையாக அவற்றை நிலை மாறி இருக்கின்றது. இதுதான் இந்த களமுனையில் நகர்த்துகின்ற காய்கள் என்று சொல்றது. அதாவது சதுரங்க ஆட்டம் என்றது வடிவா கேர்ஃபுல்லாக காய் நகர்த்தினால் ரஷ்யா பலவீனமாக இருந்த அமெரிக்காவின் பலத்துடன் ஒப்பிடும் போது 800 பில்லியன் அவன் பாதுகாப்பு செலவினம், ரஷ்யா 60 பில்லியன், இவ்வளவு மடங்கு. ஆனால் அந்த சாதுரியமும் எப்படி எங்கே கொண்டு போக வேண்டும், பொறுமை. இப்ப அமெரிக்கா ரஷ்யாவின் கடற்படை கொடிக்கப்பலை தாக்கினாலும் அவங்க பேசாமத்தான் இருந்தாங்க. என்ற சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்தார். ரஷ்யாவிடம் அணு ஆயுத பலம் இருப்பதுதான் இவர்கள் முழு தாக்குதலை நடத்தாமல் தயங்கி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் என்று நம்புறீங்களா? உண்மைதான். அணு ஆயுதம் இல்லைன்னா ரஷ்யா துளைச்சி அந்த அணு ஆயுதம் மற்றது அதுவும் அதிக அளவில் வைத்திருக்கிறார்கள். மற்றது மேற்குலகத்தின் அத்தனை ஏவுகணைகளுக்கும் விமானங்களுக்கும் எதிர்ப்பு ஏவுகணைகளை அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தார்கள். அப்ப அந்த ஒன்றுதான். அதாவது பூட்டின் 2007ஆம் ஆண்டு பேசும்போது, முனிச்சில பேசும்போது அவர் பேசியது இந்த நேட்டோவின் விரிவாக்கம் தொடர்பாக பேசியதை இப்போது அமெரிக்கான புலனாய்வுத்துறை மீண்டும் போட்டு கேட்கிறதாக நேற்று ஒரு சமூக வலைத்தளத்துல எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தார்கள். அப்போதே அவர் இது தொடர்பாகத்தான் பேசியிருந்தார். நேட்டோ நிறுத்த வேண்டும், இந்த விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்றதை 2007ஆம் ஆண்டு சொன்னார். அவருக்கு தெரியும் இவர்கள் நிறுத்த மாட்டார்கள் என்று. நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டிலிருந்தே அவர்கள் தயாராகிவிட்டார். அப்பப்பா என்ன நடக்கின்ற இந்த உலகம் சுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களுடைய சதிராட்டம், அதை நாங்கள்
தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இந்த நிலைமைகள் அப்பொழுது ஓரளவுக்கு என ஒரு சீரான மாற்றம் எப்பொழுது ஏற்படுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகின்றது, 2025 முடிவுக்கு வரப்போகின்றது, 2026 காலடித்து வைக்கப் போகின்றோம் என்னும் 2-3 வாரங்களில். ஆனால் நிலைமை 2025 நிறைய அழிவுகளையும் நிறைய உயிர் சேதங்களையும் பார்த்திருக்கின்றோம். இயற்கையாகவும் சரி, போர்னாலும் யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன் போர் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அந்த மாற்றம் வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.